ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிரிவலம் பௌர்ணமி, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:48 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:13 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 10:50 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:48 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 1:10 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:13 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு சகல நன்மைகளையும் உங்களுக்கு அளிக்கும். அடுத்தபடியாக கிரிவலம். திருவண்ணாமலை போகலாம், இல்லை எந்த குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதே சமயம் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கிரிவலம் செய்யுங்கோ, ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால சத்யநாராயண பூஜை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வகை வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் வலிவடையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். ரொம்ப 2 நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க, கரெக்டாக பரபரப்பாக இருந்தீங்க, ரைட். அதற்குண்டான ஒரு ஆதாயம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல தான் ராகு பகவான் இருக்கார். ராகுவோட சந்திரன் சேர்றார். ஆனாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரம்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல் விவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணார். குரு பகவானின் பார்வையை பெற்று இன்னைக்கு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் பரபரப்பு இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்.
அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். என்னன்னா மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத விட மறையும் நாள்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். சந்திராஷ்டிரமம் எடுத்தனாலே கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக தான் இருக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதே சமயம் அஷ்டம ராசியில் ராகுவும் இருக்கார். அப்படிங்கிறதுனால சமாளிப்பீங்க. எப்படி குருவோட பார்வை அங்கே விழுறதுனால சமாளிப்பீங்க. இருந்தாலும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. அந்த உத்தியோகத்துக்கு போகிறவாலாம் ரொம்ப எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும். சரியா? அடுத்த தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் மேக்சிமம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள் சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில். ஏன்னா சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஏன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். 9ஆம் பார்வை அற்புதம் தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் என்பதால் கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சதுதான் சட்டம். அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த உங்களோட கூட்டாளிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், பங்குதாரர்கள், அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவான மனநிலையை பெறுவீர்கள்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் தெளிவான ஒரு பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம். எதிர்பாராத பயண வாய்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்திற்கு செல்பவர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள், அற்புதமான நாள், அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா, சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான 9ஆம் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்றார். மனசுல புது புது எண்ணங்கள் உருவாகும். புது புது அர்த்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல சுப செய்தி ஒன்று வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குடும்பத்தில், ஆனாலும் தெளிவாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். இன்னைக்கு உத்தியோகத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம், டென்ஷன் இருக்கும், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசினர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். மனதில் இருக்கும் சில காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் அழைப்புகள் கூடி வருவதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.